ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மாடல் 2 பார்க்க போகிறோம். இதில் வந்து யார் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அகைன் நான் சொல்கிறேன், இதில் வந்து நமக்கு கம்பெனிஸ் எல்எல்பி, இண்டிவிஜுவல் ஹெச்எஃப், 194M என்ன, ஃபார்ம் பார்ட்னர்ஷிப்புக்கு எப்போ வரும், 194IB என்னென்னால ப்ராக்டிக்கலாக செக் பண்ணணும், நமக்கு இந்த டிடிஎஸ் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனிஸ், அதாவது இவங்க எல்லாத்துக்குமே லிமிட்டே கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. இப்போ டர்ன் ஓவர் 10,000 இருந்தாலுமே டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகிடும். நோ எக்ஸப்ஷனல் அட் ஆல். நீங்கள் 100% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி பண்ணணும். இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் மட்டும் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டாக இருந்துச்சுன்னா கரண்ட் இயர் உங்களுக்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள். அதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் டேக்ஸ் ஆடிட்டானால இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஓவராலாக நீங்கள் நிறைய இதில் கேள்விப்பட்டுக்கலாம். அதான் ரீசன். ஆஸ் பர் செக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா இந்த இயர்லேருந்து தான் உங்களுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி செக்ஷன் 194IBன்னு 194Mன்னு ஒரு நியூ செக்ஷன்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனிஸ் அண்ட் எல்எல்பிக்கு வந்து கம்பல்சரி எப்பயுமே பண்ணி ஆகணும். நோ எக்ஸப்ஷன் அட் ஆல். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அது இது பே பண்ணும்போது எனிதிங் மினிமம் டேர்ன் ஓவரே கிடையாது. சேம் தான் இது எல்எல்பிக்கும் பப்ளிக் லிமிடெட் இவங்க எல்லாத்துக்குமே சேம் அதே இதுதான். கம்பல்சரி, நோ எக்ஸம்ஷன், நோ இது பண்ணியே ஆகணும். அடுத்து இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு மட்டும்தான் இந்த டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆனால் மட்டும்தான் அப்ளிகபிள்ன்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அது என்ன, டாக்ஸ் ஆடிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரிசீடிங் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 25-26 தான் முடிஞ்சது, ஃபினான்ஷியல் இயர் 25-26 முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிசீடிங் இயர் பார்த்தோம்னா 24-25. அந்த 24-25க்கு இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் அவங்க வந்து டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளாக பார்க்கணும். டாக்ஸ் ஆடிட் எப்படி பார்க்குறது அப்படி பார்த்தா, நார்மல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 crore, ப்ரொஃபஷனலில் இருக்காங்கன்னா 50 lakhs. ஸோ இந்த கண்டிஷன், இதை தவிர இன்னும் நிறைய கண்டிஷன் இருக்குது டாக்ஸ் ஆடிட்டுக்கு. 44ADA, அதுக்கப்புறமா 100% எலக்ட்ரிக்கல் இருந்துச்சுன்னா 10 crores வரைக்கும் இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம தனி வீடியோஸில் பார்க்கலாம். டாக்ஸ் ஆடிட் எப்போ அப்ளிகபிள், ஜென்ரல் ரூல். நீங்கள் உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகி நீங்கள் வந்து இதாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 24-25ல டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆச்சுன்னா 25-26ல இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் வராது. பட் இந்த 2 செக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 செக்ஷனையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம் அப்படின்னா, டாக்டர், இப்போ சப்போஸ் டாக்டர்ன்றவங்க யார், ப்ரொஃபஷனல்ஸ், அவரோட டேர்ன் ஓவர் 40 lakhs இருந்துச்சு அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகேஷன் கிடையாது. ட்ரேடர், ஒருத்தர் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, 1.5 crores இருந்துச்சுன்னா 1 crore மேலே போயிடுச்சு, அதனால டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகிடும். ஹெச்எஃப் பிஸ்னஸ், நான் வந்து ஹெச்எஃப்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், என் டேர்ன் ஓவர் 80 lakhs அப்படின்னாலும் கிடையாது, 1 crore வரைக்கும் கிடையாது, அதனால கிடையாது. அதே நான் கன்சல்டன்ட், நான் வந்து இப்போ ஆடிட்டர், எனக்கு 55 lakhs பர் இயர் என்னோட டேர்ன் ஓவர் அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகேஷன் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். இதுதான் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்க்கு நம்ம டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி பற்றி இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த முக்கியமான அந்த செக்ஷன் 194IB பற்றி பார்க்க போகிறோம். 194IB அப்படின்றது எப்படின்னா, இது வந்து நீ டாக்ஸ் ஆடிட் அதெல்லாம் கிடையாது, ஏனி இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப், நீ ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருந்து ரெண்ட் வந்து 50,000க்கு மேலே நீ ரெண்ட் பர் மந்த் பே பண்ணாவே இந்த செக்ஷன் அப்ளிகபிள். ரெண்ட் வந்துச்சுன்னா 5% டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு பே பண்ணணும். எப்போ பே பண்ணணும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட் மந்த் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 31st மார்ச் என்ன டியூ டேட், 30 April. ஸோ அந்த 31st லாஸ்ட் மந்த் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ஆர் லாஸ்ட் மந்த் ஆஃப் இது டென்டென்சி விச்செவர் இஸ் இயர்லி. எப்போ சப்போஸ் நான் வேக்கேட் பண்ணிட்டேன் டிசம்பரில் அப்படின்னா டிசம்பர் மந்த் வந்து உன்னோட டியூ டேட். டிசம்பருக்கு என்னது 7th January ஃபைல் பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டிடெக்ட் பண்ண வேண்டிய டியூ டேட். இதுக்கு வந்து என்ன ஃபார்ம்னா 26Q, நார்மலாக நம்ம ஃபைல் பண்ணுற 26Q நாட் அப்ளிகபிள். இதுக்கு தனியான 26QC அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் தான் நம்ம ஃபைல் பண்ணணும். இதுக்கு வந்து 16A சொல்லுவோம் நம்ம நார்மலாக, இதுக்கு 16C கொடுக்கணும் நம்ம. இதுக்கு ஒரே சர்டிஃபிகேட் 16C.
இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் எக்ஸாம்பிள். சேலரி பர்சன் நான் 60,000 ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா 5%, 60,000ல் 5% 3,000 டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 57,000 வந்து லேண்ட்லார்ட் கொடுக்கணும், 3,000 கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதே நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல் ரெண்ட் வந்து 55,000 அப்படின்னா அகெயின் செல்ஃப் எம்ப்ளாய்டும் போது இண்டிவிஜுவல் ஆகிடுது. ஸோ இண்டிவிஜுவல் 55%, 5% ஃப்ளாட்டாக 2750 வரும். ஹெச்எஃப் எனக்கு டிடிஎஸ் டேக்ஸ் ஆடிட்டே அப்ளிகபிள் இல்லை, நான் ஹெச்எஃப் 70,000 பே பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் 194 IB அப்ளிகபிள் ஆகிடும். டேக்ஸ் ஆடிட் ஆனாலும் சரி, டேக்ஸ் ஆடிட்ல இருந்தாலும் சரி, ரெண்ட் 70,000 டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகிடும். கம்பெனியோட எம்ப்ளாயி, இப்போ கம்பெனி வந்து என்ன செய்யுது, ஹெச்ஆர்ஏ கொடுக்குது, அந்த எம்ப்ளாயி வந்து என்ன செய்யறாங்க, லேண்ட்லார்டுக்கு பே பண்றாங்க. சப்போஸ் அந்த எம்ப்ளாயி அந்த டெண்டன்ட் வந்து இந்த லிமிட் அதாவது 50,000க்கு மேல பே பண்ணா அவங்க எம்ப்ளாயி ரெஸ்பான்சிபிள் அது வந்து பே பண்றதுக்கு. இப்போ வந்து அகெயின் 2 பேரோட பேனும் கம்பல்சரி. லேண்ட்லார்டோட பேன் இல்லை எனக்கு எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னா, லேண்ட்லார்டோட அதான் அகெயின் சேம் ரூல். லேண்ட்லார்டோட பேன் இல்லைன்னா கம்பல்சரி 20% ஸ்லாப்புக்கு போயிடுவோம். அடுத்த செக்ஷன் 194M. இதுவும் வந்து அதே மாதிரி தான், டாக்ஸ் ஆடிட் லிமிட்டே கிடையாது. நீங்க இண்டிவிஜுவல் அண்ட் இதுவா இருந்தீங்க, ஹெச்எஃப்ஆ இருந்தீங்க அப்படின்னா லார்ஜ் பேமெண்ட், கான்ட்ராக்டர் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் பேமெண்ட் வந்து பர் இயருக்கு 50 lakhsக்கு மேல பே பண்ணீங்க அப்படின்னா, அக்ரிகேட் பேமெண்ட், சிங்கிள் பேமெண்ட் கிடையாது, அக்ரிகேட் அந்த பர்டிகுலர் இயர் ஃபுல்லாவே சேர்ந்து 50 lakhsக்கு மேல பே பண்ணீங்கன்னா 5% வந்து இதாயிருக்கு. இதோட ரூல் என்னது, அட் த டைம் ஆஃப் கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். இதுக்கு சேம் ஃபார்மா இல்லை, இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம், ஃபார்ம் 26QDன்ற ஃபார்ம் கொடுக்கணும். இதுவும் கான்ட்ராக்டுங்கிறீங்க, ஆல்ரெடி ஒரு செக்ஷன் கான்ட்ராக்டுக்கு படிச்சிருக்கோமே, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் படிச்சிருக்கோமே, இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், கம்பெனிஸ், ஃபார்ம், யார் யாருக்குலாம் டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த இண்டிவிஜுவல். இது வந்து டாக்ஸ் ஆடிட் இருக்கோ இல்லையோ இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு அப்ளிகபிள், நான் ஆடிட் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு. இது வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன் 30,000 இல்ல அக்ரிகேட் 1 lakh இருந்துச்சுன்னா, அதே 194J 30,000 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த செக்ஷன் அப்ளிகபிள். 194M 50 lakhs பர் இயர், அக்ரிகேட் வந்து 50 lakhs இருந்துச்சுன்னா தான் அப்ளிகபிள். இது வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் 1%, அதாவது இண்டிவிஜுவல் 2%. இப்போ 194Jல டெக்னிக்கல் சர்வீஸ்னா 2%, ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னா 10%. இங்க வந்து அந்த மாதிரி பிரேக்கப்லாம் கிடையாது, ஃபிளாட் 5%. இதுக்கு 26Q ஃபைல் பண்ணுவோம், இதுக்கு 26QDன்ற ரேட்டை ஃபைல் பண்ணுவோம். இது வந்து எல்லா இயருமே எப்போ அப்ளிகபிள், அந்த நான் ஆடிட் கேட்டகரிஸ் வந்து இந்த லிமிட்டுக்கு மேலே பே பண்ணிட்டாங்கன்னா இமிடியேட்டாக அது அப்ளிகபிள் ஆகும். ஸ்டெப் ஓகே, யார் டிடெக்ஷன் வந்து இது டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப்ஸ், இந்த 5 ஸ்டெப்ஸ்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியா, எல்எல்பி, ஃபோம், ட்ரஸ்ட், சொசைட்டியா பாருங்க. எஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த 5 கேட்டகரிக்குள்ள ஏதாவது இருந்துருச்சுன்னா கம்பல்சரி டிடிஎஸ் ப்ரொவிஷன். இல்லை இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்னா செகண்ட் ஸ்டெப் போங்க. இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ல டாக்ஸ் ஆடிட் வந்து ப்ரெசென்டிங் இயர்ல டாக்ஸ் ஆடிட்டா, எஸ்னா அகைன் டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்துடும். நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 2 ஸ்பெசிஃபிக் செக்ஷன் படி நம்ம போகிறோம். 194 IB படி ரெண்ட் 50,000க்கு மேல பே பண்ணியிருக்கா பார்ப்போம், இருந்தா 194 IB செக்ஷன் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா 194M, கான்ட்ராக்டருக்கு வந்து 50 lakhsக்கு மேல பே பண்ணியிருந்தீங்கன்னா 194M வந்துடும். ஸோ இந்த இதுபடி பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய அப்ளிகபிலிட்டி நீங்க வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் நீங்க ஒர்க் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிடுங்க, ஏன் எதனால இதுக்கு அப்ளிகபிள், இந்த இதனால அப்ளிகபிள் அப்படின்றத கிளியரா நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். என்னென்னலாம் மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, எல்எல்பி வந்து டிடிஎஸ் அப்ளிகேஷனே கிடையாது அது மாதிரி நினைச்சுக்கிறீங்க, தப்பு. எல்எல்பியும் வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி இருந்தாலும் எல்எல்பியோட வந்து லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். லிமிட்டட்ன்ற இது வந்தாலே கம்பல்சரி நமக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் கம்பெனிஸ் ஓன்லி. ஸோ டிடிஎஸ் ப்ரொவிஷன் 100% அப்ளிகபிள். ஸ்கிப்பிங் டிடிஎஸ் ரிவ்யூ, அதாவது அந்த நான் இண்டிவிஜுவல், நான் சேலரி பர்சன் தான், எனக்குலாம் டிடிஎஸ் ப்ரொவிஷனே இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்க 50,000க்கு மேலேனா உங்களுக்கு இந்த செக்ஷனை வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஓனா நீங்கள் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு கான்ட்ராக்டுக்கு நான் 50 lakhsக்கு மேலே கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்துடும். அதே தவிர
அந்த 194C 194J வந்து டாக்ஸ் ஆடிட் மட்டும்தான் அவங்களுக்கு வரும். ஸோ நான் ஆடிட் வந்து இது வந்து கிடையவே கிடையாதுன்னு நினைக்காதீங்க, டிடிஎஸே கிடையாது. இந்த 2 செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி டிடிஎஸ் எப்போ வரும்னா ப்ரிசீடிங் இயர்ல பார்க்கணும். ப்ரிசீடிங் இயர்ல நமக்கு டாக்ஸ் ஆடிட் பண்ணியிருந்தா மட்டும்தான் கரண்ட் இயர் ஆப்ளிகேஷன். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க, இதை ஓகே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 26Q வச்சுட்டு இது ஃபைல் பண்றது இப்போ ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதுக்கு தனியாக டிஃப்ரெண்டான ஃபார்ம்ஸ் இருக்கு, அதில் தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். இப்போ கீ டேக் அவே மாடல் 2ல என்னென்னலாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் யார் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள். கம்பெனி, எல்எல்பி, ஃபர்ம், ட்ரஸ்ட், சொசைட்டி, இந்த 5 பேருக்கு வித்தவுட் இது டேர்ன் ஓவர் வச்சு எதுவுமே கிடையாது. நோ எக்ஸம்ஷன், நோ டேர்ன் ஓவர் த்ரெஷோல்ட், கம்பல்சரி. இது இண்டிவிஜுவலா இருந்தா டாக்ஸ் ஆடிட் ப்ரிசீடிங் இயர்ல இருந்துச்சுன்னா அப்ளிகபிள். டாக்ஸ் ஆடிட் நாட் அப்ளிகபிள்னா இந்த 2 ஸ்பெஷல் செக்ஷனை பார்க்க போறோம். 194IB படி வருதா, 194M படி வருதா. அதுக்கப்புறமா அந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒரு பர்டிகுலர் டிடெக்டாருக்கு ஒரு அசஸிக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுமா இல்லையான்றதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதோட மாடல் 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மாடல் 3ல எப்போ நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.